வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் டெட் டிஆர்பி முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து கல்வித்துறை ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த செட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெட் டிஆர்பிக்கான வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த இயருக்கு. இப்போ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்த அந்த செட் எக்ஸாமினேஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பி அதே மாதிரி தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான மாநில தகுதி தேர்வுகள் நடைபெறும் தேதிகள் அறிவிப்பு. திருநெல்வேலி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசிரியர்களுக்கான மாநில தகுதி தேர்வு நடைபெறும் தேதிகள் வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் மாநில தகுதி தேர்வு செட் ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் மார்ச் 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் கம்ப்யூட்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் சிபிடி நடத்த உள்ளதாக தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிய அரசு சார்பில் நடத்தப்படும் நெட் அல்லது செட் எனப்படும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் சுழற்சி அடிப்படையில் செட் தேர்வை நடத்தப்பட்டு வந்துள்ளன. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு 2024 ஆண்டு முதல் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு செட் எனப்படும் தகுதி தேர்வை நடத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மனோன்மணியம் பல்கலைக்கழக சுந்தரனார் ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெற்றது. தமிழ்நாடு முழுவதும் செட் தேர்வில் பங்கேற்க சுமார் 96,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 2024 ஜூன் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் செட் தேர்வினை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. முதல் தாள், 2ஆம் தாள் என 2 கட்டங்களாக தேர்வு நடத்தப்பட இருந்தது. இந்த நிலையில் உயர்கல்வித்துறை செயலாளர் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு செட் தேர்வினை கம்ப்யூட்டர் முறையில் நடத்துவதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான செட் தேர்வினை நடத்துவதற்கு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த தேர்வினை கம்ப்யூட்டர் முறையில் ஆன்லைனில் நடத்த வேண்டும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உயர்கல்வித்துறை உத்தரவின் அடிப்படையில் செட் தகுதி தேர்வை நடத்துவதற்கான பணிகள் ஆசிரியர் தேர்வு வாரியம் செய்து வந்தது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள காலியான 4,000 உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்கள் நேரடி போட்டித் தேர்வு மூலம் நடத்துவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் 2024 மார்ச் 14ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரையில் விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் ஏற்கனவே பெறப்பட்டு வைத்திருக்கிறது. இந்த நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநில தகுதி தேர்வினை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நடத்திட அரசு ஆணையிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக மாநில தகுதி தேர்வினை மார்ச் மாதம் 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி மூலம் நடத்த தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேர்வு நுழைவுச்சீட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஆர்பி டிஎன் கவர்மெண்ட் என்ற இணையதள முகவரியில் தேர்வு தேதிக்கு 7 நாட்களுக்கு முன்னர் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செட் எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டிஆர்பி பிஜி டிஆர்பி ரிலேட்டடாக நமக்கு அப்டேட் வரும். எவ்வளோ வேக்கண்ட்டு, எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே டிஆர்பியிலேருந்து டிஆர்பிக்கான நியூ சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து டிஆர்பி மூலமாக எத்தனை பிஜிடி செட்க்கு பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் நமக்கு வரும். ஸோ அந்த அப்டேட்ஸில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.